This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வேலையை காட்டும் தீப்சிக். அருணாச்சல் குறித்து கேள்விக்கு சீனாவுக்கு ஆதரவு, வெடித்த சர்ச்சை. சீனா உருவாக்கிய DeepSeek AI மாடல் குறித்தே இப்பொழுது உலகமெங்கும் பேச்சு உள்ளது. இவ்வளவு அதிநவீன வசதிகள் இவ்வளவு குறைந்த செலவில் சீனாவால் எப்படி உருவாக்க முடிந்தது என்பது பலரும் வியக்கும் விஷயமாக உள்ளது. இருப்பினும் இந்த மாடல் பக்கச்சார்புடன் சீனாவுக்கு ஆதரவான பதில்களை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து நாம் பார்க்கலாம். இந்த காலத்தில் உலகமெங்கும் AI டூல்கள் தான் அதிகம் செலுத்தி வருகிறது. இது ChatGPT தொடங்கி வைத்த நிலையில் தொடர்ந்து ஜெமினி, மொட்டா AI என அமெரிக்க நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தின. இந்த ஆதிக்கத்தை காலி செய்யும் வகையில் இப்பொழுது சீன நிறுவனம் DeepSeek என்ற AI கருவியை உருவாக்கியுள்ளது. உலகமெங்கும் பலரும் இதன் திறனை வியந்து பாராட்டி வருகிறார்கள். இதற்கிடையே இந்த DeepSeek AI மாடல் தொடர்பான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. பல யூசர்கள் DeepSeek AI மாடலிடம் ஏதேதோ கேள்விகளை கேட்டு டெஸ்ட் செய்து வருகிறார்கள். இதற்கு DeepSeek AI மாடல் அளிக்கும் பதில்கள் தான் சர்ச்சையை கிளப்புவதாக இருக்கிறது. குறிப்பாக கேள்விகளுக்கு அது சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு நபரை போலவே பதிலளிக்கிறதாம். இது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இது தொடர்பாக ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதில் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்த கேள்விகள் DeepSeek பதிலளிக்க மறுத்துவிடுகிறது. அதாவது நெட்சன்கள் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் ஒரு மாநிலமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அந்த DeepSeek AI மன்னிக்கவும், இது தற்போது எனது அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட கேள்வி, நாம் வேறு எதையாவது பேசுவோம் என வருகிறது. அதே போல இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து சொல்லுங்கள் என கேட்டபோது DeepSeek இதோ மழுப்பலான பதிலை தருகிறது. இது போன்ற பதில்கள் DeepSeek AI அமைப்பு எந்தளவு பக்கச்சார்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதாக பலரும் சாடி வருகிறார்கள். சீனா தொடர்ச்சியாக அருணாச்சல பிரதேசம் தனக்கு சொந்தமானது என்று கூறி வந்தது. இதற்கு மத்திய வெளியுறவுத்துறை கடந்த மார்ச் மாதம் அளித்திருந்த விளக்கத்தில் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் அப்படியே இருக்கும். அங்கு வாழும் மக்கள் தனது வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களால் தொடர்ந்து பயனடைவார்கள் என்று கூறப்பட்டு இருந்தது. மேலும் இந்த விவகாரத்தில் சீனாவின் கூற்றுகள் அபத்தமானது என்றும் ஆதரவற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.